இந்தியாவில் இருக்கிற மகாராஜாங்களும் அவங்கள வழிவம்சமும் இங்கே வந்திருக்காங்க. ஒரு மீட்டிங்க்கு வந்திருக்கோம். நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க அரண்மனையை ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்க பெஸ்ட் ஹோட்டல் உமேத் பவன் ஒரு அரண்மனையாக இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க அப்படியே எப்படி பராமரிக்க முடியாது. அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ஹோட்டல் ஆக்கிட்டாங்க. த பெஸ்ட் பேலஸ் ஹோட்டல் இன் த வேர்ல்ட் ஜோத்பூர். மகாராஜா கத்சிங்கோட இது. ஸோ இது மாதிரி இந்த அரண்மனையில் வாழ்றதுக்கு இப்போ வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. சில அரண்மனையெல்லாம் ஒரு நைட் 9 lakhs. ஆமா மகாராணி காயத்ரி தேவியோட அரண்மனையெல்லாம் அழகா 9 lakhs 3 lakhs அப்படிலாம் வைப்போம். ஸோ அவங்க எல்லாம் இங்க வந்திருக்கோம். எப்படி இவ்வளவு நாளா நம்ம அரண்மனையெல்லாம் ஹோட்டல் ஆக்கி அழகா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எங்களுக்கெல்லாம் வயசாகுது. Give it to the next generation. அடுத்த தலைமுறை இதை வந்து எடுத்து எப்படி பண்ண போறாங்க, அவங்களுக்கும் ஆசை பாசம் இருக்கும் இல்லையா, இது எப்படி பண்ண போறாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, எங்களை மாதிரி ஆளுங்க அரண்மனையை விழுந்து போன அரண்மனை எடுத்து கட்டி ஹோட்டலா மாத்திருக்கோம். கோட்டை, நீம்ரானா ஃபோர்ட், தெஜேரா ஃபோர்ட், அதெல்லாம் கோட்டையை வந்து ஒரு கல்லு கூட இருக்காது, அங்க பாம்பு கூட ஒளிய முடியும், அப்படி பழிஞ்சு போச்சு. அதை எடுத்து அழகா ஒரு ஹோட்டல் ஆக்கி இன்னைக்கு வேர்ல்ட்லயே ஃபோர்ட் ஹோட்டல், அது ஒரு பெரிய ஹோட்டல். அது பண்ணவங்க எல்லாம் இங்க இருக்காங்க.